அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் செல்லம்மா சாப்பி விலாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நம்புகிறோம். இன்றைக்கி சின்னதாக பார்த்திங்கன்னா டே இன் மை லைஃப் vlog மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஊர்லேருந்து கிளம்பிட்டோம். ஸோ அதே vlog-ஆக நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா கிளம்புறதுக்கு 2 days முன்னாடி நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கானுங்க பசங்க எல்லாருமே. அதை சும்மா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அஸ்லான் செம்ம ஹாப்பியாக குஷியாக விளாண்டுட்டுருக்கான். எல்லாருமே நல்லா ஜாலியாக விளாண்டுட்ருக்காங்க. சரி சொல்லிட்டு இடையில யாரோ ஒருத்தர் இந்த தலைக்கீழாக நிற்கிறது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ஃபேமஸ்ன்னே சொல்லலாம். அண்ணா எல்லாத்துக்குமே கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இவன் பாருங்கள் அப்படியே அக்கா மேலேயே விழுந்துருவான். விழுந்துட்டு எப்படி சிரிக்கிறான் பாருங்கள். சரியான ரவுஸு. சாஜி சூப்பராக தலைகீழாக நிற்பான். அண்ணா தான் எல்லாமே சொல்லி கொடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி நிற்கிறதுக்கெல்லாம். அண்ணா தலைவர் நின்று காட்டுவாங்க. அப்படியே சாஜி சின்னதுலேருந்தே பழகிட்டாங்க. அப்படியே எல்லோரும் பழகிட்டாங்க. அதுக்கப்புறம் மச்சான் போயிட்டு பார்த்திங்கன்னா ஷவர்மா எல்லாத்துக்கும் வாங்கிட்டு வந்தாங்க. நான் ரொம்ப நாள் சொல்லிட்டே இருக்கேன் ஷவர்மா சாப்பிட்ணுன்ட்டு. ஸோ போய் வாங்கிட்டு வந்தாங்க. எல்லாம் சாப்பிட்டு அன்றைக்கி நைட் பார்த்திங்கன்னா அண்ணா மும்பை கிளம்புறாங்க. ஸோ ஈவினிங் 9 o'clock ஃப்ளைட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ எல்லாத்துட்டையும் டாட்டா பை எல்லாம் சொல்லிவிட்டு நல்லா ஜாலியாக ஒரு வேலை விஷயமா கிளம்புறாங்க. ஸோ கிளம்பிட்டாங்க. இவன் பாருங்க அஸ்லான் என்னவோ சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு பார்த்தா நானும் செப்பல் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி வந்து போறோம்மா. சரியா? அட்டா கூட்டிட்டு போவோம். ஓ சரி. கண்டிப்பா ஃளைட் மிஸ் ஆச்சு. அப்படி ஜாலியாக அண்ணா எல்லாத்துக்கும் சலான்னு சொல்லிவிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அவங்க ஃப்ரெண்டு அங்கே முன்னாடி பிக்கப் பண்ணிக்குவேன் சொன்னாங்கன்னு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்புற நாளும் வந்துருச்சு. 2 days டக்குன்னு போயிடுச்சு. நாங்களும் கிளம்பிட்டோம். ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு மைண்டே இருக்காது. இங்கே ஊரில் இருந்து நம்ம ஊருக்கு போகிறோன்னா செம்ம ஜாலியாக கிளம்புவோம். அங்கேருந்து கிளம்புனோன்னா அப்படியே இருக்கும், ஏன்னா கிளம்புறோம் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் அன்றைக்கும் இருந்துச்சு. இந்த டைம் பார்த்திங்கன்னா அஸ்லானுமே நல்லா ஃபிட் ஆகிட்டான். எல்லாத்துக்கூடையுமே ஓரளவுக்கு எல்லாத்தையும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி ரொம்ப குட்டி பையன், அதனால் தெரியாது அவனுக்கு. நாங்கள் ஜாலியாக வந்துடுவோம். அப்போது எனக்கும் அக்கா அவங்களுக்கெல்லாம் தான் கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கும். மற்ற இந்த தடவை அஸ்லான் ஃபீல் ஆனதும் எல்லாருமே ஃபீல் ஆகிட்டாங்க ரொம்ப. அவன் வான்னு கூப்பிட்றான் எல்லாத்தையுமே. பானமா வா, பரியா வா, ஏறுங்க எல்லாம் ட்ரெயினில் ஏறுங்க, சம்சி அண்ணா வான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவங்க டேடியை பார்த்திங்கன்னா ஃபீல் ஆகிட்டாங்க ரொம்ப. ஸோ எப்படி கூட்டிகிட்டு போகிறது பயந்துகிட்டே தான் நாங்கள் வந்தோம். அதே மாதிரி தான் ஆச்சு. அவன் நல்லா ஃபிட் ஆகிட்டான் எல்லாத்துக்கூடையும். அதுக்கப்புறம் அவனுக்கு சுத்தமாக மனசே இல்லை அங்கேருந்து போகிறதுக்கு. ஒரு வழியாக எல்லோரும் ஒரே அழுகையாக இருந்துச்சு. அங்கே இருக்கலாங்கிற ஐடியாவும் இருந்துச்சு. ஆனால் அவங்க டேடியை கேட்பாங்க கண்டிப்பாக. ஸோ அதனால் அவங்க டேடியை விட்டுட்டு அவன் இருக்க மாட்டான். அதுவும் ஒரு இது இருக்குது. அதனால நாங்கள் விட்டுட்டு என்னை மட்டும் தனியாக விட்டுட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு ஐடியா இல்லை, என்னையும் அஸ்லானையும் விட்டுட்டு வர்றதுக்கு. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அக்கா உள்ளே போய் எப்படி இருக்குது சீட்டெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தா. ஸோ அவங்க உள்ளே போய் பார்த்துட்டு இருந்தாங்க எப்படி இருக்குன்னெல்லாம். கிளம்புற அந்த டைமில் பார்த்திங்கன்னா சரியான மழை, பயங்கர மழையாக இருந்துச்சு. அவ்வளோ நேரம் எதுவும் இல்லை நாங்கள் உள்ள ஸ்டேஷன் வர்ற வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்ம மழையாக இருந்துச்சு. அக்காவோட கை பிடிச்சிட்டு வான்னு சொல்லிட்டு இருக்கான் அஸ்லானு. உள்ளவா அப்படின்ட்டு ஒரு வழியாக அவனை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே ஒரு வழியாயிருச்சு. இல்லைப்பா வருவாங்க, அவங்க பின்னாடி வருவாங்க, நம்ம ஃபஸ்ட்டு முன்னாடி போகலாம் அப்படியெல்லாம் சொல்லி சமாதானப்படுத்தி தான் வண்டியிலே ஏற்றினோம். அதுக்கப்புறம் உள்ள சீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் பார்த்துட்டு சம்சி வேணும்னு சொல்லிகிட்டு இருந்தான். சரின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபோன் பண்ணி கொடுத்தோம். சரி பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கொடுத்தோம். அப்போ வரும்போது ஃபுல்லாக ஃபீலிங்கோடையே தான் வந்துட்டுருந்தான். அவனுக்கு என்ன ஒரு தாட் அப்படின்னா அவங்கெல்லாம் தான் அவனை விட்டுட்டு போகிற மாதிரி ஒரு தாட்டு. ஸோ அவனை சுத்தமாக என்ன சொன்னாலும் அவன் அப்படியே தான் கொஞ்சம் நேரம் ஃபீலிங்காகவே இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு அண்ணா கிடச்சிட்டான் எப்படியோ ட்ரெயினில். அவனுக்கு கிடச்சனால பார்த்திங்கன்னா அந்த பையன் அவன் கூட விளாண்டுட்டே இருந்தான். அதனால அப்படியே ஜாலியாக அந்த அண்ணா கூடயே விளையாண்டுட்டு
அவன் பாட்டுக்கு வந்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அந்தளவுக்கு ஒரு ஃபீலிங் வந்து தெரியல. அதுக்கப்புறம் அவனை விடவே இல்லை. அவன் அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு அவங்க கூடயே தான் நடந்துட்டு இருந்தான், அந்த பையன் கூடயே. அவங்களும் நம்ம ஊர் கோயம்புத்தூர் தாங்கனால அந்த பையன் நல்லா ஜாலியாக வந்துட்டு விளையாண்டுட்டே இருந்தான். ஒரு வழியாக வந்து டெல்லி வந்து சேர்ந்துட்டோம். இது டெல்லி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக விலாக்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு சுத்தமாக ஐடியாவில் மூளையில் ரொம்ப கஷ்டமாகவே இருந்துட்டு. பட் ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினில் 3 நாள் அப்புறம் வீட்டுக்கு வந்து எதுவுமே சாப்பிடாம ஒரு மாதிரி நாக்கெல்லாம் வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. சரி நான்வெஜ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது தான் அபி வந்து சரி முகலாய் சிக்கன் பிரியாணி செஞ்சுதா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஆல்ரெடி இது ட்ரை பண்ணியிருக்கேன், சூப்பராக இருந்திருக்கு. ஸோ ஓகே அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ அளவு சிக்கன் வந்து நான் எடுத்திருக்கேன். இதில் 1 கிலோ சிக்கனில் வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு வந்து ஒரே அளவு நான் வச்சு அரைச்சிருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அப்புறம் தயிர் வந்து ஒரு 1/2 கப் அளவு தயிர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். மிளகாய் தூள் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக இது வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக மல்லித்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரக பொடி வந்து ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன், எதுவுமே டேபிள் ஸ்பூன் கிடையாது, 1 டீஸ்பூன் கரம் மசாலா. அடுத்த கொஞ்சமாக ஷாஜீரை ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 துண்டு பட்டை இது ஆட் பண்ணிட்டு பேலீஃப் ஒரு 2 ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு லெமனோட ஜூஸை அந்த கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் மட்டும் வந்துட்டு நல்லா ஸ்க்யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய லெமனோட ஜூஸ் ஃபுல்லாகவே வந்து ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா புளிப்புக்கு அது மட்டும்தான். அடுத்து கொத்தமல்லி, புதினா குட்டி குட்டியாக கட் பண்ணது, அது 2 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி ஃப்ரைட் ஆனியன்ஸாக செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அடுத்ததாக மெயினாக அதில் வந்து பார்த்திங்கன்னா நட்ஸ் ஆட் பண்ணும். முளை சிக்கன் பிரியாணினாலே நட்ஸ் வந்து நிறைய போட்டு சூப்பராக நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக வந்து பண்ணுவாங்க. ஸோ வேர்ல்டில் டேஸ்டியஸ்ட் பிரியாணின்லாம் வந்து சொல்கிறாங்க முளை சிக்கன் பிரியாணி. ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா டேஸ்டியாகவே இருக்கும். அப்போ எப்படி இருந்தாலும் நம்ம பிரியாணி கம்பேர் பண்ணும்போது எந்த பிரியாணி நமக்கு வந்து அந்தளவுக்கு பிடிக்காது. ஆனால் இந்த பிரியாணி நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணுன்னு சொல்லி நினைக்கும் போது வந்து செஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பராகும். பச்சை மிளகாவும் 2-3 வந்து உடச்சி போட்டிருக்கேன். அடுத்ததாக ஒரு 1/4 கப் அளவு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். இதுவும் மெயின் இந்த டிஷ்ஷில். ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் வறுத்தோலையே அந்த எண்ணெயிலேருந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் அதில் காட்டுறதுக்கு வந்து மறந்துட்டேன். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த சிக்கனை வந்து நல்லா மேரினேட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நான் நெக்ஸ்ட் டே பண்ணுறதுக்காக முந்தின நாளே வந்து மேரினேஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபுல்லாகவே வந்து நல்லா சிக்கனில் எல்லா மசாலாவும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த மேரினேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே இந்த பிரியாணி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு காரம் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்னோடய தேவையான அளவு காரம் தான் நான் ஆட் பண்ணிக்கேன். உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா வேணால் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம் அதிகமாக, இல்லை பெப்பர் பவுட்ரு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை சில்லி பவுட்ரு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கிளிங் ராப் போட்டு நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். நெக்ஸ்ட் டே தான் எனக்கு இனி இது தேவைப்படும். ஸோ இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சப்பாத்தி சன்னாவும் வந்து பண்ணியிருந்தேன். அபி வந்து டியூட்டிக்கு போயிட்டாங்க. நான் வந்துட்டு முதல்ல மார்னிங் கொஞ்சம் நேரமாகவே வந்துட்டேன் கிச்சனுக்கு. எதுக்குன்னா ஸ்வீட் ரொம்ப நாள் அந்த ப்ரெட் அல்வா வந்து பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்கேன். ஸோ ஓகே இன்றைக்கி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெட் அல்வா தான் பண்ண போகிறேன். நிறைய ஆயில் எதுவும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்கும். இது ப்ரெட் வந்து ஒரு 5 ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா வந்துட்டு ப்ரெட் க்ரம்ஸாக வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 முந்திரி பருப்பு வந்து எடுத்து சைடில் வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம முந்திரி பருப்பு வந்து வறுத்து எடுத்துடலாம். உங்கள்கிட்ட ரைசன்ஸ் இருக்குது இல்லையா, அந்த திராட்சை இருந்தால் அதையும் கூட நீங்கள் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். திராட்சை அப்போ என் கையில் இல்லை, அதனால நான் வந்துட்டு கேஷ்யூ நட் மட்டும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். அப்புறமா இதில் வந்து நம்ம அரைச்சி எடுத்துருந்தோம் இல்லையா ப்ரெட் க்ரம்ஸ், அதை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம்.
ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்லோவாக வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கரிஞ்சிடாமல் நல்லா பிரெட் க்ரம்ஸ் நல்லா முறுமுறுன்னு ஆகும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நம்ம நல்லா இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நார்மலாக ப்ரெட்டை வந்து டீப் ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் ப்ரெட் அல்வா அந்த மாதிரியும் செய்யலாம், இந்த மாதிரியும் செய்யலாம். கம்மி குவான்டிட்டிலலாம் செய்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த மாதிரி செய்யலாம். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இந்த மாதிரி நல்லா மொறுமொறுன்னு வந்து பிரெட் க்ரம்ஸ் வந்து வறுத்த அப்புறமா இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றி ஒரு சைடில் வந்து வச்சிடலாம். அதே பேனில் ஒரு 2 கப் அளவு தண்ணி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு 1/2 கப் அளவு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு நல்ல சுகராக வேணும்னா 1/2 கப்பு ப்ளஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இது கரெக்டாக இருந்துச்சு. அடுத்த ஒரு 2 ஏலக்காய் வந்து தட்டி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக குங்குமப்பூ வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் போடுங்க, நல்ல ஃப்ளேவராக இருக்கும். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சர்க்கரை நல்லா வந்து கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும் தண்ணியில். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பிரெட் க்ரம்ஸ் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். டைரெக்டாக ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த தண்ணியிலே இருந்து இந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து நல்லா வெந்து வர்ற வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆகும், அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா வந்துட்டு ஈவன் பண்ணி விட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி குக் பண்ண அப்புறமா இந்த மாதிரி வந்துட்டு ஆயிரும், ஹல்வா மாதிரி ஸ்டேஜில் வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு 1/2 கப் அளவு பால் வந்து ஆட் பண்ணுறோம். இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் தான். ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பால்லையும் இந்த அல்வா நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் வந்து அந்த அல்வாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால் வாசம் வந்து வரும். நல்லா சூப்பராக இருக்கும் பிரெட் அல்வாவில் அந்த ஸ்மெல்லு. நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க மீடியம் ஃப்ளேம்லேயே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு அல்வா. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இது நல்லா ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். அப்போ வந்து நமக்கு நல்லாவே தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச கேஷ்யூ நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். நெய் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நெய் இந்த மாதிரி ஆட் பண்ணி விட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா அது அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வர்றது உங்களுக்கே தெரியும். லைட்டாக வந்து பேன் விட்டு வர்ற மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி ஆகும்போது வந்து நம்ம பிரெட் அல்வா வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். கம்மி குவான்டிட்டியில் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரெட் அல்வா வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸ்வீட் செஞ்சுட்டு உரமாக வந்து எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது வந்து பிரியாணி பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிடலாம் அப்படி சொல்லிவிட்டு எனக்கு இன்னியும் வந்து கார்னிஷிங்க்கு கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன்ஸ் தேவைப்படுது. அதுக்காக இன்னியும் 2 வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதையும் வந்து நல்லா வந்து டீப் ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி ஃப்ரைட் ஆனியன்ஸாக வந்து பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பிரியாணி இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸு அப்புறம் இந்த ஃப்ரெஷ் க்ரீமு அதெல்லாம் போட்டு செய்யும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இங்கே வந்து சாப்பாடு வேக வைக்கிறதுக்காக தண்ணி வச்சுருக்கேன். அதில் 5 கிராம்பு, 3 துண்டு பட்டை, 2-3 ஏலக்காய், அப்புறம் 2 பே லீஃபும் வந்து ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிடுங்க. ஷாஜீரா இருந்தால் கண்டிப்பாக இதுலேயும் கொஞ்சம் ஷாஜீரா ஆட் பண்ணுங்கள். என்கிட்ட ஷாஜீரா தீர்ந்துச்சு, அதனால் ஆட் பண்ணல. நல்லா வந்து தண்ணி கொதித்து இந்த மாதிரி கலர் மாறின அப்புறமா நம்ம வந்துட்டு 15 மினிட்ஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் சோக் பண்ணியிருந்தேன், ஊற வச்சுருந்தேன். அந்த வாஷ் பண்ணி எடுத்த பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிட்டு இதுலேயே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம அந்த வெங்காயம் வறுத்தோம் இல்லையா, அந்த எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதை கரெக்டாக ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சா போதும். அரிசி வந்து ஆஃப் பாயில்டாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுலேயே கொஞ்சம் கொத்தமல்லி புதினாலாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ் வந்து நல்லா மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். நல்லா ஒரு 3 நிமிஷத்தில் வந்து அது நல்லா ஒரு ஆஃப் பாயில் கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்துடும். இப்போது அது வேகிறதுக்குள்ளே அரிசியெல்லாம் வேகிறதுக்குள்ளே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் வந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வச்சுட்டேன். அதை வந்து நம்ம ஒரு குக்கருக்கு வந்து மாற்றிக்கலாம். அப்படியே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் பரவாயில்ல. எனக்கு வந்துட்டு கொஞ்சம் தணுப்பாக இருக்கனால அப்படியே அதில் ஃபிட்டாகி நிற்கிது. ஸோ அப்படியே வந்து நம்ம குக்கருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நீங்கள் இது பிரியாணி வைப்போம் இல்லையா, அந்த பாட்டு கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த மாதிரி பிரியாணி வச்சிடலாம். நான் வந்து குக்கர் தான் என்கிட்ட இருக்குங்கனால குக்கருக்கு வந்து அந்த மசாலா எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா ஈவன் பண்ணிடலாம். இப்போது நம்மளோட அரிசி வந்துட்டு கரெக்டாக ஹாஃப் பாயில் ஆயிடுச்சு. அதை நல்லா வந்துட்டு இந்த மாதிரி கரண்டி இருந்துச்சு அப்படின்னா நல்லா வந்து வடிச்சுக்கலாம். இல்லைனா ஒரு கொலாட்ரலில் போட்டு கூட நீங்கள் வடித்து எடுத்துருங்க. என்கிட்ட இந்த மாதிரி கரண்டி இருந்தனால நான் நல்லா கரெக்டாக ஆஃப் பாயில் ஆனதுமே நல்லா வடித்து எடுத்துட்டேன். தண்ணி வந்து நல்லா வடித்ததுக்கப்புறமா இந்த ரைஸை வந்துட்டு இந்த மசாலா மேலே வந்து போட்டுடலாம். நல்லா சூடாக இருக்கிற ரைஸை
இந்த டைமில் அந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுடலாம். அதெல்லாம் வேணாம் அப்படின்னா அதெல்லாம் நம்ம எடுத்து வெளியில் போட்டுடலாம். அதுக்கப்புறமா ரைஸ் மேலே நமக்கு ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் பாதி மட்டும் நான் வைக்கிறேன், மீதி எடுத்து வச்சுருக்கேன். ரைஸ் சர்வ் பண்ணும்போது போட்டால் அது நல்லா டேஸ்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு எல்லா ரைஸும் வந்து போட்டேன். இப்போ வந்து குக்கர் வந்து மூடிடலாம். வாசர் போட்டு தான் நான் மூடியிருக்கேன். ஆனால் வந்து விசில் வந்து போட தேவை கிடையாது. அப்படியே நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு ஆன் பண்ணிவிட்டு நான் ஆன் பண்ணிவிட்டு இது ஆட் பண்ணுறக்கு வந்து மறந்துட்டேன், நெய். ஸோ கண்டிப்பாக ஒரு 2-3 டீஸ்பூன் நெய் வந்து அந்த ரைஸில் வந்து போடுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ண அப்புறம் இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 10 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸ் வரைக்கும் குக் பண்ணுங்கள். ரைஸும் நல்லா சூப்பராக வெந்துடும், சிக்கனும் கீழே செம்மையாக வெந்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டேன். அதுக்கு சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரைத்தாவும் நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரைத்தா வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எப்போது நம்ம செய்கிற மாதிரி தான் ரைத்தா. நேற்று வந்து வாங்கியிருந்தோம் இல்லையா, அந்த தயிர் பேலன்ஸ் இருந்துச்சு, அதில் வந்து நானே ஊற்றி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து தயிர் எடுத்து சூப்பராக வந்து ரைத்தாவும் வந்து பண்ணியாச்சு. கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு பொமோகிரானேட்டும் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த ரைஸ்க்கு வந்து நிறைய ரைத்தா தேவைப்படாது, லைட்டாக ஒரு இது மட்டும் இருந்தால் போதும். இப்போ வந்து நம்ம சர்விங் பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம். ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பர்ஃபெக்டாக வெந்துருந்துச்சு. நான் உங்களுக்கு வந்து இந்த பிளேட்டில் போடும்போதே உங்களுக்கு வந்து தெரியும், இந்தமாதிரி குச்சி குச்சியாக நின்றாலே வந்து ரைஸ் நல்லா வெந்துருச்சுன்னு தான் அர்த்தம். பாருங்கள், சூப்பராக வந்து வெந்துருந்துச்சு. நம்ம கரெக்டாக அந்த ஹாஃப் பாயில் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் நம்ம இதில் போட்டு கரெக்டாக வேக வச்சு எடுத்துட்டோன்னா ரைஸ் வந்து சூப்பராக மொடுன்னு நல்லா டேஸ்டியாக வந்து ரெடி ஆயிரும். பார்த்தாலே தெரியும் சூப்பராக வந்துட்டு ரைஸ் ரெடி ஆயிருச்சு. நான் இதோட முகலாய் பிரியாணி வந்து செகண்ட் டைமாக வந்து ட்ரை பண்ணி சூப்பராக வந்திருக்கு. ஸோ நீங்களும் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கனும் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரைஸ் ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியாக இருக்கும். நம்ம இதுக்காக நம்ம வேறு எங்கேயும் போய் வாங்கி சாப்பிட்ணுலாம் இருக்காது. நம்ம வந்து வீட்லேயே சூப்பராக வந்து செஞ்சிடலாம். ஐட்டம்ஸ் மட்டும் எல்லாமே வாங்கிட்டு சூப்பராக வீட்லேயே வந்து செஞ்சிடலாம். சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதில் போட்டு நம்ம சிக்கன் அந்த தயிர் ஃப்ரெஷ் க்ரீமில் ஊற வைக்கிறனாலையோ என்னவோன்னு தெரியல, சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் அவ்வளோ பஞ்சு மாதிரி வெந்திருக்கும். சூப்பராக இருக்கும் அந்த ஃப்ளேவர். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. கீழே இருக்கிற சிக்கனாக லைட்டாக வந்துட்டு கிறிஸ்பியாக ஆயிருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் குக் பண்ணனால கிறிஸ்பியாகவும் வந்து ஆயிருக்கு. நல்லா சூப்பரான மொகலாய் சிக்கன் பிரியாணி வந்து ரெடி. அன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி வைக்கிற கஷ்டமே வந்து தெரில, டக்குன்னு ஆயிடுச்சு. ஒரு சூப்பரான லன்ச்சு வந்துட்டு பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே ரெடியும் பண்ணிட்டேன். முந்தின நாள் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து இந்த சிக்கன் பிரியாணி வந்து செஞ்சிடலாம். இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஃப்ரைட் ஆனியன்ஸ், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட ரைத்தாவும் ரெடி. அடுத்ததாக வந்து நம்ம ரெடி பண்ண ஸ்வீட் இருக்குல்ல, ப்ரெட் ஹல்வா. நான் ப்ரெட் ஹல்வா ஏன் ஃபஸ்ட்டே செஞ்சுட்டேன் அப்படின்னா, எப்போவுமே எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக ஸ்வீட் செய்யலான்னு நினப்பேன். ஆனால் செய்யவே மாட்டேன், வேண்டாம் அப்படின்னு விட்டுருவேன். ஸோ ஓகே, இந்த டைம் வந்துட்டு அந்த மாதிரி விடக்கூடாது, கண்டிப்பாக ஸ்வீட்டை ஃபஸ்ட்டே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் காலைல எடுத்ததுமே ஸ்வீட் செஞ்சுட்டேன். அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் கழிஞ்சு ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான்வெஜ் லன்ச் சீக்கிரமாக ரெடி பண்ணிட்டேன், குயிக்காக ரெடி பண்ணிட்டேன். ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு அன்றைக்கி. ஸோ ஊர்லேருந்து அந்த ஃபீலிங்கெல்லாம் இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜெல்லாம் இருக்கும்போது அது கொஞ்சம் வந்து டேலி ஆயிடுது. வேறு என்ன சொல்ல முடியும், ஃபுட்டு வந்துட்டு எப்போவுமே டிப்ரெஷனில் இருக்கும்ல, சங்கடமாக இருக்கும் அப்படின்னா ஃபுட்டு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஆறுதலாக தான் இருக்கும். எனக்கு அப்படி தான். ஸோ உங்களுக்கெல்லாம் எந்த மாதிரி அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி வந்து நாங்கள் ஊருக்கு வந்து செட்டில் ஆயாச்சு. இனி வந்து ஊர்லேருந்து வர விலாக்ஸ் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் வரும் நல்லபடியாக. கண்டிப்பாக இந்த பிரியாணி ரெசிப்பியும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ப்ரெட் அல்வாவும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு ப்ரெட் அல்வா. ஸோ அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வ்ளாக் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சின்னதாக லைக் கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி எல்லா வீடியோஸும் பாருங்கள். நிறைய வ்ளாக்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடியும். ஸோ அவ்வளோதான். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து நான் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர், பாய், தேங்க்யூ, அஸ்ஸலாமு அலைக்கும்.